ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சள் ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாய்ஸ் கார்டனில் இருக்க ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ப்ராப்பர் சவுத் இண்டியன் ஆத்தென்டிக் ஃபுட் இங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் நான் இங்கே போனேன். மஞ்சள்னாவே நம்மளுக்கு எப்போவுமே அந்த மங்களகரம் அப்படி தான் இருக்கும். உண்மையாகவே இந்த ஆம்பியன்ஸ் அப்படி தான் இருந்தது. போனோடனே சாய்பாபாவோட ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதே மாதிரி அங்கே லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் மஞ்சள் கலர்லேயே இருந்தது. அதே மாதிரி அந்த போர்டில் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கப்பே நம்மளுக்கு பளிச்சுன்னு ஒரு என்வாயர்மெண்ட், ஃபுல்லாக மங்களகரமாக நிறையா லைட்டிங்ஸோட அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டாலிட்டினா அந்த மாதிரி எனக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் எந்த ஹோட்டல் போனப்போவுமே இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது. அதே மாதிரி ஒரு லன்ச் முடித்ததுக்கப்புறம் அங்கே என்னென்ன தேவை, பீடா அந்த மாதிரி எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய், பீடா, கடலை மிட்டாய் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதேமாதிரி அவங்க பாட்டிலுமே கொஞ்சம் யூனிக்காக இருந்தது, தண்ணி குடிக்கிற பாட்டில். ஸோ மொத்தத்தில் எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் போகிறப்பே பிடிச்சிருந்தது. அதேமாதிரி அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்கக்கிட்ட கோலி சோடா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. மேங்கோ, அதே மாதிரி ஆரஞ்ச், நீம்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ரெஸ்டாரண்ட் வரோம். நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். ஸோ எல்லாமே நல்லா ஒரு மாதிரி நல்லாவே இருந்தது. அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டு ஓகே என்ன லன்ச் இருக்கும்னு கரெக்டாக லன்ச் டைமுக்கு நாங்கள் ஷார்ப்பாக அங்கே போயிட்டோம். ஸோ நம்ம போனப்போ எல்லா ஹோட்டலையுமே போனால் நார்மலி என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளுக்கு வந்துட்டு மெனு கார்டு கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? பட் இந்த ஹோட்டலில் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரிவ்யூஸ்லாம் பார்த்தப்போ ஓகே உண்மையாகவே இப்படி தானா இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா உண்மையாகவே அப்படி தான் இருந்தது. அவங்க டிஸ்பிளேலையே அவங்கக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குது அது எல்லாமே நம்மளுக்கு காட்டியிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன வேணுன்றது. ஸோ நார்மலி நிறையா ஹோட்டலில் இந்த மிச்சம் வந்தது எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, அந்த மாதிரி சர்வ் பண்ணுவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அதுக்குன்னு தனியாக ஒரு டீமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அன்னன்னைக்கு அப்பப்போ என்ன வேணும் அதை குக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம சாப்பிட்றப்போவுமே எங்களுக்கு அது தெரிஞ்சுது. ஏன்னா உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருந்தது. மட்டன், சிக்கன், அதே மாதிரி ஃபிஷ், அதில் எல்லா வெரைட்டிஸுமே இருந்தது. கோலா உருண்டை இருந்தது, அதே மாதிரி மட்டன் பிரெயின் இருந்தது, செவரட்டி இருந்தது, ப்ரான்ஸ், ஸ்குவிட், அதே மாதிரி வஞ்சிர மீன், அதே மாதிரி இந்த வஞ்சிர மீன்லேயே புட்டு செஞ்சுருந்தாங்க. கிராப் இருக்குல்ல, கிராப் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ரத்த பொரியல், பிரெயின் பெப்பர் ஃப்ரை, அதே மாதிரி குடல் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க. ப்ரான் 65, ஸ்குவிட் சொல்லுவோம்ல, ஸ்குவிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா ஆனியன் சிக்கன், நந்தினி சிக்கன், பாரதி சிக்கன், சோலை சிக்கன், மகாராணி சிக்கன், இதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அம்பரல்லா சிக்கன், அதே மாதிரி மட் கிராப் மசாலான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. சிக்கன்லேயே வந்துட்டு சிக்கனை குட்டி குட்டியாக போன்லெஸ் மாதிரி வச்சு அதில் ஒரு சுக்கா மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்பே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப அப்படைசிங்காக இருந்தது. அதை பார்த்துட்டு நம்ம அதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை அவங்க நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ நிறையா கடையில் நம்மளுக்கு இந்த மாதிரி செவரட்டி, அதே மாதிரி ரத்தம்லாம் சூடாக கிடைக்காது. பட் இங்கே எல்லாமே அப்படியே கொதிக்க கொண்டு வந்து வச்சுருந்தாங்க நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்கே பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. பட் நாங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா 2 பேருமே நான்வெஜ் மீல்ஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு அந்த செட்டிநாடு வெரைட்டி நம்ம சாப்பிட்ணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வந்து சாப்பிட்டது தான். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டி குழம்பு தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது போதும்னு சொன்னேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபிஷ் கறி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரைஸ் கூட நம்ம இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்காமல் அவங்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மீன் குழம்பு, அதே மாதிரி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அதே மாதிரி சிக்கனோட தொக்கு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, எறா தொக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் சைட் டிஷ், அதே மாதிரி சூப் கொடுப்பாங்க. சூப் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் அது நல்லி எலும்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சூப் நம்ம வீட்டில் வைப்போம் தெரியுமா, நம்ம அம்மா அவங்கெல்லாம் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டவங்க வாங்கிட்டு இருந்தாங்க ஆர்டர். ஸோ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா மட்டன் கோலா உருண்டை சொல்லியிருந்தோம், அதே மாதிரி பிரெயின் ஃப்ரை மூளை சொல்லியிருந்தோம், அதே மாதிரி செவரட்டி கேட்டிருந்தோம், ரத்த பொரியல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த சிக்கன் போன்லெஸ் வந்துட்டு நிறைய இடத்துலையுமே சொல்லியிருந்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னதான்னு பார்க்குறதுக்காக நாங்கள் அந்த சிக்கன் போன்லெஸ் வாங்கியிருந்தோம்.
கூடவே வந்துட்டு கிராப் லாலிபாப், நெத்திலி ஃப்ரை வாங்கியிருந்தோம். அது சாப்பிட்டு பார்க்க நம்ம ஒரு பைட் எடுக்க வந்துட்டு எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரில, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குக்கிங்னா என் அம்மா நல்லா பண்ணுவாங்க. பட் எங்கள் ஆச்சி வந்துட்டு ரொம்பவுமே நல்லா குக்கிங் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு எந்த இடத்துலையும் எங்கள் ஆச்சி, அதே மாதிரி என்னோடய பெரியம்மா அவங்களும் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் மதுரையில் இருக்காங்க என் பெரியம்மா. ஸோ அவங்களாம் பயங்கரமாக குக் பண்ணுவாங்க. ஸோ இது சாப்பிட்றப்போ ஓகே நம்மளோட பெரியம்மா சமைக்கிற மாதிரி இல்லை, நம்ம ஓன் ஆச்சி சமைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்து பக்கத்தில் இருக்கவங்க அவங்க எல்லாருமே நம்மளுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருந்தது. ஏதாவது ஒரு காலியாகிறப்ப அவங்களே வந்து உங்களுக்கு வேணுமா சார் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. கோலி சோடா நம்ம 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆரஞ்சு கோலி சோடா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த மட்டன் கோலா உருண்டை அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நார்மலி அவங்களுக்கு வந்துட்டு கேரளா ஃபுட் தான் பிடிக்கும். அதே மாதிரி இந்த கல்யாண சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட், ஆத்தென்டிக்காக நம்ம பக்கா செட்டிநாடு வீட்டில் சமைக்கிற மாதிரி எந்த ரொம்ப மசாலா அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்துக்குமே அதோட லிமிட்டட் டேஸ்ட் இருக்க ஒரு பக்காவான இடம்னு எங்களுக்கு மஞ்சள் தான் நான் சொல்லுவேன். என் அம்மா தங்கச்சி வந்திருந்தப்போ ஆக்சுவலி அவங்களே நாங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் பட் எங்களுக்கு அந்த கொஞ்சம் டைம் தான் இருந்தது. அந்த டைம் எங்களால் வர முடியலை. அப்போ தான் நாங்கள் உண்மையாகவே ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஐயோ அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கேரளாவில் இந்த மாதிரி ஃபுட் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம நினச்சா கூட இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்போ அவங்கள கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இங்கே மேனேஜர் ஷெரீஃப் அவர் வந்துட்டு அப்படி எல்லாரையுமே அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் வருவாங்க அப்படின்னு. பட் செலிப்ரிட்டிஸ் மட்டும் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மக்கள் வந்திருந்தாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாணிலாம் தொளிச்சு கோலம் போட்டு அங்கே ஒரு பெரிய மரம், அதில் மஞ்சள் தடவி பார்க்கவே வந்துட்டு மங்களகரமாக சூப்பராக இருந்துச்சு. வெளியில் நிறையா சேர் போட்டிருந்தாங்க. எதுக்குன்னா ஸ்விக்கி அவங்களுக்கு வந்துட்டு திங்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக போட்டிருந்தாங்க. பீடா இல்லாமல் எப்படி முடியும்? ஸோ நாங்கள் பீடா வாங்கியிருந்தோம். சரி, அந்த பீடாவுமே நல்லா இருந்தது. நாங்கள் போகிற வழியில் சாப்பிட்டே போனோம். ஆக்சுவலி இது நாங்கள் வீக்கெண்ட் போகணுன்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் வீக் டே வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஒரு மாதிரி கிரேவிங்காக இருந்ததுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதனால் அந்த பீடா அங்கே அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு, அதே மாதிரி மஞ்சள் நியூ பிரான்ச் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க ஈசிஆரில். நான் கீழே வந்து பில் போட்டிருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு 10% அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் தெம். நீங்கள் டின்னருக்கு அங்கே போய் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா எஸ் நீங்கள் போகலாம். இட்லி, இடியாப்பம், கார்லிக் தோசை, முட்டை தோசை, மட்டன் வெரைட்டிஸ், பன் பரோட்டா, சோலாபூரி, காயின் பரோட்டாவிலேருந்து சிக்கன் லாபா, எக் லாபா, அப்புறம் மட்டன் லாபா எல்லாமே, இளநீர் பாயசம் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூட சேர்ந்து போகிற ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் லன்ச் அண்ட் டின்னர். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒன்ஸ் இதை போய் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். Bye.